அந்த ஆயக்காரன் ஜெபிச்சான் பாருங்க, எப்படி ஜெபிச்சான் தெரியுமா? பாவியாகி என் மேல் தூரத்தில் நின்னானா, அழுதானா. இன்னொருத்தன் ஜெபிக்கிறான், எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? இவன் ஆலயத்துக்கு போகிறவன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், இப்படி தான் ஜெபம் பண்ணான். எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? யார் ஜெபத்துங்க? தன்னை தாழ்த்தினவன். இயேசு மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாருங்க? தாழ்த்தின. அதை தாங்க நம்ம இடத்துல பார்க்குறாரு. வேற எதையும் அவர் பார்க்கல. அவர் மரண பரியந்தம் அவர் தாழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ அதிகாரம் இருக்குது, எல்லாமே தேவன் அவருக்கு கொடுத்து வச்சுருந்தார். சிலுவையில் நிற்கும் போது என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பேசாமல் இருக்கிற, தாடியில் பிடிச்சி இழுக்கிறாங்க, ஓங்கி கன்னத்தில் அறையிறாங்க. அங்கே பாருங்கள், பரபாசியோ விடுதலை செய்யுங்கள், உண்மையான திருடனை விடுதலை செய்கின்றான். ஆனால் இவரை கொண்டு போய் எங்கே வை? சிலுவையில் அறையின்றான். இன்றைக்கி உலகம் அப்படி தான், உலகம் அப்படி தான் நம்மளை பார்த்து சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுது, மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாதுங்க? தாழ்த்தினார். இயேசுன்னு நாமம், இயேசுன்னு நாமம்னு சொல்கிறோமே, அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை. அதை தான் கர்த்தர் விரும்பினார். ஜபத்தில் தாழ்த்தி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், கெஞ்சணுன்றார். நம்ம செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நம்ம யாருமே பாவம் செய்யவில்லை சொல்லுவோமானால் நம்மை நாமே, வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ ஒரு பாவம் கூட செய்யலையா? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் வானத்திலிருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது சொல்கிறாரு, எல்லாருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனவங்க தான்ப்பா, ஒருத்தனும் நீதிமான் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் பாருங்க. அதுவே பெரிய கிருபை. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்திடுவாராம். நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுறதில்ல. எனக்கு ஒரு போஸ்ட் கிடச்சிச்சுன்னா போதும், நான் என்ன மாதிரி யாருமே கிடையாதுங்க. போஸ்ட் எல்லாம் இங்கே தாங்க, உலகத்தில் தாங்க. பரலோகத்தில் போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக ஒன்று என்ன பண்ணு, தாழ்மைப்படுத்தினா அங்கே உயர்த்திடுவார். அதான் சொன்னார், பூமியில் எவன் பெரியவனாக இருக்கிறானோ பரலோகத்தில் எப்படி இருப்பான்? பூமியில் எவன் சிறியவனாக இருக்கிறானோ, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை இயேசுவுக்கு செஞ்சீங்க, அவர் நாமத்துக்கு செஞ்சீங்க, வேற எதுக்கும் நீங்கள் செய்யலை. நீங்களும் நானும் அவருக்கு தான் செஞ்சுருக்கோம். முதலாவது நம்ம ஜபத்தில் தாழ்மைப்படுத்தி நம்மளை என்ன பண்ணணும் தெரியுமா? கெஞ்சணும்.